அல்ல போனா பாட்டா போடுறா. ஒரு காதல் அப்படின்னு வர்றப்போ எப்படி எல்லாம் ஸ்மார்ட்டா பிளான் பண்றீங்க? ஃபர்ஸ்ட்லயே சொல்லலாம். அக்கா பொண்ணு தான், அதனால எனக்கு பிரச்சனை ப்ராப்ளமே இல்ல. முறை பொண்ணும் மொட்டை மாடியில காய வச்ச வத்தலும் ஒண்ணு. எப்ப எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது. நீங்க தான் அக்கா பொண்ணா? நீங்க எப்படி? குடும்பத்துக்குள்ளேயே லவ் பண்ணிக்கலாம் சார். அப்போ ஒரு பிரச்சனையும் வராதுல. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. குடும்பத்துக்குள்ளனா அப்ப தெரிஞ்சவங்க தானே இருப்பாங்க. நம்ம பேக்ரவுண்டும் இருக்கும், நம்ம கேஸ்டாவும் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும்ல. மேடம் இது ஆக்ஷன் மேடம். இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். நல்ல குடும்பத்துக்குள்ளே பண்ணிக்கலாம். என்னது? நல்ல குடும்பத்துக்குள்ளே பண்ணிக்கலாம். ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஓகே. நான் என்னென்ன ஐடியாஸ் வச்சு பிளான் லவ் பண்ணுவேன்னா, ஆமா இது வரைக்கும் சொல்லவே இல்ல. அது தோணலையா? அவன் வந்து நல்லா சம்பாதிக்கிறானான்னு சொல்லி பார்ப்பேன். Okay. பிளஸ் வந்து அவன் வந்து நம்ம ரிலிஜியனா சொல்லி பார்ப்பேன். நான் காண்பது என்ன கனவா இல்லை நனவா? பிகாஸ் ரிலிஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரிய புடுங்கி மாதிரி பேசும் பையன் பச்சா. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐநாக்கள் வாழுமிடம் காடு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. இந்த பதிவு நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. அவன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ண உடனே அவனோட நேம்லயே வந்து எனக்கு ரிலிஜன் தெரிஞ்சிடுச்சு. அவன் வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்குனா. ஜாதி மதம் இனம் மொழி எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலிஜன் பார்ப்பேன். ரிலிஜன் பாப்பீங்க. செகண்ட் வந்து ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் வந்து அவங்க அம்மா அப்பா ஒத்துப்பாங்களா இல்லையா. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? இந்த மாதிரி லவ் மேரேஜ்லாம் பண்ணக்கூடாதுரா, அப்புறம் யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடியே பிளான் போட்டேன் சார். என்ன சக்சஸ்? கல்யாணத்தை நிறுத்திடல. கரெக்டாக என்னன்னா அடுத்த வருஷம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து மெயின் திங் வந்து கேஸ்ட் மெயினாக பார்க்குறதுனால அசிங்கமாக கேட்பேன். அது என்னடா சொன்னா அவன்? கண்டிப்பா வந்து 2 crores ஆச்சு அசெட் இருக்கணும். அவனுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 50,000க்கு மேல கண்டிப்பா இருக்கணும். பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னுமாடா நமக்கு போகாம இருக்குது. ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆக்சுவலா இதெல்லாம் நான் ஓபனா சொல்லட்டா, இதெல்லாம் நீங்க உங்க வீட்ல உங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே லவ்வுக்கு மேட்ச் பண்றீங்க. நான் கேக்குறது அது இப்போ என் தங்கச்சி ஸ்கூல் கொண்டு விட போகும்போது ஸ்கூலில் ஒரு பொண்ணை பார்த்தேன். அது வந்து என் தங்கச்சிட்ட கேட்டேன், இது வந்து நம்ம நல்ல பொண்ணான்னு கேட்டேன். நல்ல பொண்ணு. என் தங்கச்சிட்டே சொன்னேன், இந்த மாதிரி நான் அந்த பொண்ணை நான் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன். நோ மச்சி, இங்கிலீஷ்லாம் கலக்குன்னு கலக்குற. ஐ டோன்ட் நோ வை. அந்த பொண்ணை போய் சொல்லு சொல்றேன், எங்க அண்ணன் ஒன்று லவ் பண்றான். நம்ம சரி நான் அப்படின்னா அவங்க அண்ணன் கட்டிக்கிறேன். நல்லா மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசலாம் மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிருக்கா. உங்க ஜாதியான்னு பாத்தீங்க, ஒத்துருமான்னு பாத்தீங்க. ஆமா. கதம் முடிஞ்சு போச்சு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா சார். சேம் காஸ்ட் செட்டில் ஆயிருக்காங்க. இது போதும். என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். போது ஒரு 50,000 கூட வந்துச்சுன்னா நான் லவ் பண்ணுவேன். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. 50,000 ஆவது 2 பேரும் சேர்த்து சம்பாரிச்சா வருமான்னு பாப்பீங்க. ஓகே. பெண் ஜாப் போயிட்டாலும் அவங்களோட சேலரியை வச்சு என்னோட குடும்பத்தை நடத்த முடியும். ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அப்படியே நொட்டிடுவாரு இவரு. அப்படியே யூரோப்ல போய் பெரிய தொழிலதிபர் ஆயிடுவாரு. ஃபர்ஸ்ட் ஏரியா சார், நெக்ஸ்ட் எஜுகேஷன் சார். என்ன எஜுகேஷன்? நம்ம பிளஸ் பாயிண்ட் நம்ம மைனஸ் பாயிண்ட் தானே. காஸ்ட் வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கணும் சார். ஈக்குவலன்ட் காஸ்டா இருக்கணும். காஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும், ரிலிஜன் சேமா இருக்கணும் சார். நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்துட்டு அவன் வந்து பேசலனாலும் அவனோட ஃபேமிலில என்ன யாரும் டாமினேட் பண்ணி பேசிட கூடாது சார். தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, கை முளைச்சு இந்த காஸ்ட் தானே, நம்மளை விட கீழ் ஜாதி பொண்ணு தானே, அப்படி இப்படின்னு எதுவும் பேசிடக்கூடாது சார். அது என்னோட லவ்க்கு வந்து எங்களுக்குள்ள ஒரு நாள் நாய் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது. நம்ம சந்தோஷமா இருந்தா இவனுக்கு என்ன பிரச்சனை? ஏடா ஒரு நாள் இன்னும் நல்ல சரவடியை தூக்கி போறோம். வாங்க. காஸ்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. எகனாமிக் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு வேணும். நெக்ஸ்ட் சோழர் பரம்பரையில் ஒரு லண்டன் தாதா வந்து என் ஃபேமிலிக்கான தேவை. ஜாதி மதம் இருந்தாலே ஓகே, ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது என்ன, நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலிஜன் பார்ப்பேன். ரிலிஜன் பாப்பீங்க. செகண்ட் வந்து ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் வந்து அவங்க கதம் முடிஞ்சு போச்சு. சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.
அவங்க வீடியோவும் பாருங்க.